அனைவருக்கும் வணக்கம். சாந்திமா சேனலிருந்து சிறுதானியம் பற்றியும் அதன் பயன்கள் பற்றியும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று திணை அரிசி பற்றி பார்ப்போம். திணையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது திணையில் கால்சியம் சத்துக்கள் அதிக அளவு நிறைஞ்சிருக்கு. பெண்கள் மோனோபாஸ் காலங்களில், மோனோபாஸ்னால் என்னென்னு தெரியுங்கள்ல, அதாவது அந்த பீரியட் டைம் முடிஞ்ச பின்னாடி, அது ஒரு 40-45 வயசுக்கு மேலே அந்த மோனோபாஸ் காலங்கள் வரும். காலங்களில் இந்த திணையை தினமும் உணவில் எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அது கால்சியம் சத்து அதிகமாகி எலும்புகள் வலிமையடையும். அதாவது மோனோபாஸ் டயத்தில் எலும்பு சத்து குறைவாகிறது, எலும்பு தேய்மானம் ஆகிறது, இதெல்லாம் அந்த மோனோபாஸ் காலங்களில் தான் வரும். அந்த நேரங்களில் இந்த திணையை நம்ம உணவாக எடுத்துக்கிட்டோம்னா அந்த எலும்புகள் வலிமையடையும். அதோட பற்களும் உறுதியாகும். இப்போ உடலில் இரும்பு சத்து நமக்கு தேவைப்படும், அதிகமாக தேவைப்படும். அப்போ அந்த இரும்பு சத்தானது போதுமான அளவு இருந்துச்சுன்னா மூளை தான் நமக்கு அதிகமாக செயல்படும். மூளை செயல்பட்டால் தான் மற்ற உடல் உறுப்புகள்லாம் வேலை செய்யும். அப்போ அப்படிப்பட்ட அந்த மூளை நல்லா உறுதியாக இருக்கணும், நல்லா செயல்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த இரும்புச்சத்து தேவைப்படும். இப்போ இந்த இரும்புச்சத்து அதிகமாக, அந்த இரும்புச்சத்து தான் நமக்கு அதிகமாக இருந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கெல்லாம் ஆக்சிஜனை சீராக எடுத்துகிட்டு போகுது. ஆக்சிஜன் அந்த மூளைக்கு சரியாக கிடச்சிருச்சு அப்படின்னா அறிவாற்றல் பெருகும், நினைவு திறன் அதிகரிக்கும். முதுமையில் வரக்கூடிய இப்போ வயசாச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மறதி அதிகமாக இருக்கும். அப்படி அந்த மறதி அதிகமாக முதுமையில் வரக்கூடிய அந்த நோயானது இந்த திணை சாப்பிட்றது மூலமாக சரியாகும். அந்த மூளை குறைபாடு திணை சாப்பிட்றது மூலமாக சரியாகும். திணை அரிசியில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. கிட்னியில் கல் இருக்கணும், அதாவது சிறுநீரக கற்கள். சிறுநீர் செயலிழப்பு, அதாவது கிட்னி செயல் இழக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த திணையை நம்ம தினம் உணவில் எடுத்துகிட்டு வந்தோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும். திணை அரிசியை உணவில் சேர்த்துக்கொள்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய செல் அழிகிறது. இப்போ நம்ம உடலில் செல்கள் இருக்குது. அந்த செல்கள் நல்லா இருந்தால் தான் உடல்நிலை நல்லா இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அந்த செல்கள் அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அந்த அழிவை தடுக்கிறது இந்த திணை அரிசி. திணை அரிசி நம்ம உடலை ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். திணை அரிசியில் குறைஞ்ச அளவு கிளைசெமிக் குறியீட்டு எண்ணெய் கொண்டது. கிளைசெமிக்ன்ற குறியீட்டு எண்ணெய் கொண்ட இந்த உணவு நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற உணவு. அது உடல் பருமன், மூட்டு வலி உள்ளவங்க இந்த திணை அரிசியை அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்கன்னா நீரிழிவு நோய் இதெல்லாம் சரியாகும். உடல் பருமன் உள்ளவங்களும் இந்த திணை அரிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா உடல் பருமன் குறையும். திணை அரிசியில் பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது. அதனால் திணையிலான உணவை சாப்பிட்டு வந்தால் கண் நல்லா தெரியும், முடி ஆரோக்கியமாக வளரும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா, அதாவது அனிமியா அப்படின்னு போன்ற பிரச்சனைகள், மாதவிடாய் பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க இந்த திணை மாவை கருப்பட்டியோடு சேர்த்து உருண்டையாக உருட்டி வச்சுட்டு தினமும் சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த பிரச்சனை சரியாகும். கர்ப்பப்பை நல்லா பலப்பட்டு கர்ப்பப்பை பிரச்சனை சம்மந்தமான பிரச்சனையெல்லாம், கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் சரியாகும். இரும்புச்சத்து, மெக்னீசியம், கால்சியம், புரோட்டீன், நார்ச்சத்து இதெல்லாம் இந்த திணை அரிசியில் ரொம்ப அதிகமாக நிறைஞ்சிருக்குது. வளரும் குழந்தைகளுக்கு திணை அரிசியை உணவாக கொடுத்து வந்தோம்னா அவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். திணை அரிசியில் ராகியை விட அதிக அளவு நார்ச்சத்து இருக்குது. தசைப்பிடிப்பு இருந்துச்சுன்னா அதை இந்த திணை அரிசி தடுக்குது. தசைப்பிடிப்பு உள்ளவங்க இந்த திணை அரிசி எடுத்துட்டிங்கன்னா இந்த தசைப்பிடிப்பு சரியாயிடும். தினசரி சாப்பிட்டு வரும்போது ஒரு நாளுக்கு தேவையான நார்ச்சத்து
அதில் கிடச்சிரும். திணையரிசியில் ஒரு நாளைக்கு எவ்வளோ நமக்கு நார்ச்சத்து தேவைப்படுமோ அந்த நார்ச்சத்து ஃபுல்லாக அந்த திணையரிசியில் இருக்குது. அதை சாப்பிட்டு வந்தோம்னா திணையரிசியில் உள்ள நார்ச்சத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும். விட்டமின் B1 திணையில் இருக்கிறதுனால இதயத்தை வந்து அது பலப்படுத்துது. விட்டமின் B1 திணையில் இருக்கிறதுனால இதயத்தை வந்து பலப்படுத்துது. மறதி நோய் வந்து தீவிரமாக ஆகாமல், மறதின்ற ஒரு அந்த நோய் வந்து தீவிரமாகாமல் இருக்க நம்ம வந்து திணையை வந்து உணவில் எடுத்துகிட்டு வரணும். திணையரிசி வந்து உடல் எடையை வந்து குறைக்கிறது. அதனால் அரிசிக்கு பதிலாக திணையரிசி சாப்பிடுவது நல்லது. அதாவது மாறி வரக்கூடிய இந்த உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை காரணமாக, உணவு பழக்கம்னா இப்போ காலையில் வந்து சாப்பிட மாட்டாங்க, அவசர அவசரமாக சாப்பிட்டு போவாங்க, அதை மென்று சாப்பிட்றது கிடையாது. ஏன் காரணம், பிஸியான ஒரு வேலை, எப்போவுமே பிஸியாக தான் இந்த காலங்களில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பஸ்ஸுக்கு ஓடணும், கார் எடுத்துகிட்டு ஓடணும், இரவு பகலாக வேலை பார்க்குறது, இந்த மாதிரி ஒரு பிஸியாக எல்லோரும் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கை முறையே மாறிடுது, சாப்பாட்டு முறையும் மாறிடுது. அப்போ அந்த மாறி வரும் கூடிய இந்த உணவு பழக்கம் மற்றும் வாழ்க்கை முறை காரணமாக இன்றைய தலைமுறைகளில் ஆண்கள் ஆண்மை குறைபாடு, மலட்டுத்தன்மை போன்ற பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் இந்த திணை அரிசியை சாப்பிட்டு வந்தால் ஆண்மை குறைபாடு உள்ளவங்க, குழந்தை இருக்கிறது இல்லை, விந்தணுக்கள் எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது, இந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த திணை மாவோட சிறிது நெய் சேர்த்து களியாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா இந்த ஆண்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து ஆண்மை குறைபாடு நீங்கும். எல்லா உணவுகளையும் வந்து நன்மை அதிகமாக இருந்தாலும் தீமைகளும் இருக்கும். அதே மாதிரி இந்த சிறுதானிய உணவுகள்லேயும் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது, ஆனால் ஒரு சில தீமைகளும் இருக்குது. அப்படி இந்த திணை அரிசியில் வந்து என்ன தீமைகள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். திணை வந்து உணவு சாப்பிடும்போது ஜீரண கோளாறு ஏற்படும். ஏன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குல்ல, ஜீரண கோளாறு ஏற்படும். அதற்கு திணை உணவு சாப்பிட்டா அதுக்கு சாப்பிட்ட பின்னாடி நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே வரணும். வெறும் திணை உணவு மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அதனால தான் செரிமானம் ஆகாமல் அது பிரச்சனை வர்றது. அதனால் அது சாப்பிட்ட பின்னாடி நிறைய தண்ணி குடிச்சிட்டே வந்தால் இந்த பிரச்சனையும் வராது. தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க வந்து இந்த திணையை வந்து அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. பொதுவாக வந்து சிறுதானியமே வந்து தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க வந்து சிறுதானியத்தை குறைஞ்ச அளவு தான் எடுத்துக்கணும். ஒவ்வாமையை ஏற்படுத்தும், அதாவது அரிப்பு, வீக்கம், பித்தம், ஒவ்வாமையை ஏற்படுத்தும். ஆனால் அதிகமான பாதிப்பு வந்து இந்த திணையில் கிடையாது. இப்போ இந்த திணையில் செய்யக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னா, திணையில் கார பொங்கல் செய்யலாம், கார பணியாரம் செய்யலாம், திணையில் கொழுக்கட்டை செய்யலாம், கார கொழுக்கட்டை செய்யலாம், திணை பக்கோடா செய்யலாம், திணை கீரை ரொட்டி செய்யலாம், திணை பாயாசம் செய்யலாம். இந்த 6 வகையான உணவு வகைகள் செய்யலாம். நன்றி. இதுவரை சிறுதானியம் பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சிறுதானிய உணவுகள் எல்லாம் என்னென்ன பயன்கள் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி அது எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம். அதனால் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.